ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக விரிவாக விவாதிப்பதற்காக இன்றைக்கு நாம் பேச போகிற மிக முக்கியமான ஒரு தலைப்பு நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் கூட்டுவதற்காக கர்கேயும் ராகுல் காந்தியும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பெஹல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன? சர்வதேசத்தில் பெரும் பதபதைப்பை ஏற்படுத்திய இந்த பெஹல்காம் தாக்குதல் குறித்து அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமல்லாமல் ஜேபி வான்ஸ், மைக் வாட்சன் மட்டுமல்லாமல் மார்க் ரூபியோ போன்ற தலைவர்கள் ஆரம்ப காலத்தில் இதற்கு ஆற்றிய வினை வேறு விதமாக இருந்தது. எங்களுக்கெல்லாம் வேலைகள் நிறைய இருக்கிறது, பலாயிரம் ஆண்டுகள் என்று நம்முடைய டொனால்ட் ட்ரம்ப் என்று சொன்னார். நமக்கு அது பெரும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இந்தியா பாகிஸ்தான் பிரிந்து சில வருடங்களில் பலாயிரம் ஆண்டுகளான பிரச்சனை என்று ஏதோ போகிற போக்கில் டொனால்ட் ட்ரம்ப் தன் கருத்தை பதிவைத்து விட்டார். அப்படி ஒரு பிரச்சனை இல்லை என்பதை அவர் எந்த அடிப்படையில் சொன்னார் என்று தெரியவில்லை. சரி, சமாதானம் நடந்துவிட்டது, உலகமே மிக சந்தோஷம். ஆனால் வலைத்தளங்களில் இன்னும் ஏன் பாகிஸ்தானை நீங்கள் தாக்கவில்லை என நம்முடைய இந்திய நண்பர்கள் பாகிஸ்தான் நண்பர்களுக்கு தங்களுடைய குரல் வலையை அவர்கள் நோக்கில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்முடைய நோக்கம் என்னென்றால் நம்முடைய தேசத்துக்கு எதிரான எல்லா சதிகளையும் முறியடிப்பது இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருவரும் இறையியல் கடமையாகவே நாம் அதை அவதானிக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஒரு இறையியல் கடமையாக நம்மை எதிர்த்து போராடுகிற சர்வதேச சக்திகள் அனைத்தையும் காப்பது, நம்முடைய சகோதர சகோதரிகளை காப்பது ஒரு இறையியல் தன்மையின் அடையாளம். ஆனால் இன்றைக்கு சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் இதை குறித்து விவாதம் நடத்த வேண்டும், தெளிவு வேண்டும் என்று சொல்கிறார். இதில் நம்ம சட்டம் என்ன சொல்கிறது? இதற்கான அமைதி எங்கிருந்து வந்தது? F-17 பலவேறு விமானங்கள்லாம் இதில் பயன்படுத்தப்பட்ட வகையெல்லாம் பேச போகிறோம். நம்மோடு பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், மூத்த ஆளுமை, மரியாதைக்குரிய அண்ணன் திருச்சி வேலுசாமி அவர்கள். ஐயா வாங்க. அதே போன்று அரசியல் விமர்சகர், பொருளாதார நிபுணர் ரவிசங்கர் சார். வணக்கம். தூத்துக்குடியிலிருந்து பாரதிய ஜனதா சார்பிலே கண்ணியத்துக்குரிய வழக்கறிஞர் செல்வம் அவர்களை நான் வரவேற்கிறேன். அவர் மட்டும் கண்ணியத்துக்குரிய, நாங்களும் இல்லாதவங்களாக அன்னச்சிரி. இன்னும் சற்று நேரத்தில் ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற மரியாதைக்குரிய பாலச்சந்திரன் அவர்களும் என்னோடு இணைகிறார். முதல்ல நம்ம வேலுசாமி சார், இந்த விவகாரங்களை நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்டா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த தலைப்பு என்ன? நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் நடத்தணும்னு காங்கிரஸ் கட்சியில் சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வைகள்? அதாவது இது கேட்பதற்கான காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். சரி, ஒன்று, நம்ம நாட்டுக்கு உலக அரங்கிலேயே இந்தியாவுக்கென்று ஒரு தனித்தன்மை, பெருமை என்பது நிச்சயமா. இந்த மண் தான் காந்தி பிறந்த பூமி. ஆமாம், அகிம்சை பூமி. ஆமாம். என் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா வாடிய பயிரை கண்டு வாடும் நெஞ்சம் வேண்டும் சொன்ன வள்ளலார் உலவிய பூமி. கண்டிப்பாக. மனிதர்கள் மட்டுமில்லாம விலங்குகள், பறவைகள், அதோடு இந்த மாதிரி பயிர் பச்சைகளுக்கு கூட உயிர் இருக்கு, அதையும் காக்கணும். அந்த உணர்வுள்ள மக்கள் வாழ்கிற, அதுதான் இந்த நாட்டுக்கு பெருமை, வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. ஆனால் இதுல ரெண்டு இருக்கு. நாம் யாருக்கும் எந்த துன்பமும் தரமாட்டோம் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ, அதை போல மற்றவர்கள் நம் மீது ஒரு பாதிப்பை வருகிற போது அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருப்போம் என்பதும் இல்லை. அந்த அடிப்படையில் தான் நாம் இதுவரையும் போகிறோம். ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், நடந்த இந்த தாக்குதலை பற்றி வருவோம். நான் கேள்விப்பட்ட விஷயத்தை தான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு 100% தெரியாது. இந்திய இராணுவம் பாகிஸ்தான் மீது இப்போது தாக்குதல் 4 நாளைக்கு முன்னாடி நடத்துகிற போது கூட துல்லியமாக அங்கிருக்கிற இராணுவத்தின் மீதோ அல்லது தீவிரவாதிகள் மீது மட்டும்தான் தாக்குதலை தொடக்கினார்கள். பொதுமக்கள் இருக்கிற பகுதியில் எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு அந்த நேர்மை, அந்த அறம் இந்திய நாட்டு ராணுவத்திற்கு தனி சொத்து, தனி சிறப்பு. அது நம்முடைய ரத்தத்தில் ஊர்னது. அதனால இதுல நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னு கேட்டா, கிராமத்தில் 2 பேர் சண்டை போட்டிருப்பான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஒரு பேட்டர் அப்படி வருவான், சும்மா இருறானா, சரிண்ணே அப்படின்ட்டு போவான். நாம சண்டை போடுறோம், திரும்பி சமாதானம் போடுறோம். இது ஒன்றும் பாகிஸ்தான் இருக்கவங்க இந்தியாவில் இருக்க யாரும் புதுசு இல்லை, எல்லாம் ஒரே நாடா இருந்தது தான். இந்திய நாட்டினுடைய இன்றைக்கு பிரதமர் பாகிஸ்தானில் இருக்க யாருக்கும் தெரியாதவர்கள், அங்க இருக்க நல்லது கெட்டது போனவர் தான், அங்கிருந்து இங்க வந்தவங்க தான். ஒரே கலாச்சாரம். இவர்கள் பேசுகிறார்கள், இவர்கள் முடிவெடுக்கிறார்கள் என்பது நமக்கு கௌரவம். ஆனா இது எதுவுமே இல்லாம பாகிஸ்தான் அதிபரோ அல்லது இந்திய அதிபரோ, இந்திய அரசாங்கமோ, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரோ யாருமே சொல்லாம அமெரிக்க ஜனாதிபதி போர் நிறுத்தத்தை அறிவித்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவது என்பது எங்கேயோ நெருடலா இருக்கு. அதனால என்ன நடக்குதுன்னு புரியலைங்கிறதுனால தான் பாராளுமன்றத்தில் இதை விவாதிப்பது நல்லது. இது நம்முடைய கௌரவம் சார்ந்த பிரச்சனை என்றுதான் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் சொல்லுவதும், குறைந்தபட்சம்
சர்வகட்சி கூட்டம் போட்டாவது இதை விளக்குவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கையை எதிர்த்தோ அல்லது மற்ற அரசியல் காரணங்களுக்காக இதை எதிர்த்து பேசுவதோ காங்கிரசுடைய நோக்கம் இல்லை. சரி, அதான் முக்கியமானது. ஆமா, முதல்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். இப்போ ரவிசங்கர் சார் ஐயா அவர்கள் சொன்ன கருத்தில் இப்போ நீங்கள் இது இந்த நாடாளுமன்ற டிபேட் பற்றி நாம் பார்க்குறோம். அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்னா, while the initial was declaration is made by the presidents on the advice of the cabinet advice விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் it is must subsequently to present to the both Lok Sabha and Rajya Sabha for approval அப்படிங்கிற வார்த்தை it has to be mentioned very clear in order to provide a more discussing. If they would have a kind of different perception, எதிர்க்கட்சிகளும் ஆரோக்கியமாக விவாதங்களை நடத்தலாம். இப்போ காங்கிரஸ் கட்சி கேட்டது ஒரு லெஜிட்டிமேட் ரைட் இருக்கிறதாக நீங்கள் பார்க்குறீர்கள். இல்லை, இவர் சார் வேலுச்சாமி அவர்கள் இப்போ சொன்னார். அதாவது காங்கிரஸ் கேட்கறது, காங்கிரஸ் எந்த விதத்திலையும் இந்த வார் எடுத்தது, இவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தது, எந்த விதத்திலும் குறை சொல்லவில்லை. அது சொல்ல முடியாதுல்ல. முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பாராட்டல் கொடுத்துருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. ஆனால் என்ன நெருடல் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கன் ஜனாதிபதி அவர்கள் நாங்கள் சொல்லி தான் சீஸ்ஃபயர் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் இங்கே எதுக்கு தேவையா அப்படிங்கிற இதை ஒரு பாராளுமன்ற கூட்டம் போட்டு அதுக்கு நீங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எதுக்காக இந்த ஸ்பெஷல் செஷன் ஆர் ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு என்ன டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத இவர் விளக்கி சொன்னார். இதுதான் எங்களுக்கு நெருடல் அப்படின்னு. இதில் ஒன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, காஷ்மீர், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் காஷ்மீர் பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது. ஆனால் இந்த காஷ்மீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய அந்த ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதத்திலையும் தேர்ட் பார்ட்டி உள்ள வரக்கூடாது, மீடியேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறது தான். இதுதான் இது. ஆனால் ஒரு 2 கண்ட்ரிக்குள்ள யுத்தம், இந்த யுத்தம் காஷ்மீர் பற்றி இன்னைக்கு இல்லை. இந்த யுத்தம் என்ன அப்படின்னா, தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த இதுக்கு மே 7ஆம் தேதி தான் இவங்க இந்தியாவிலேருந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுவும் துல்லியமாக 9 டெரரிஸ்ட் பிளேஸ், டிசைசிவ் அட்டாக். அங்க இங்க எந்த ஒரு சிவிலியன் இதையும் அட்டாக் பண்ணல, ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ் எதையும் அட்டாக் பண்ணல. துல்லியமாக தீவிரவாதிகள் எங்க இருக்காங்களோ அதை மட்டும்தான் அட்டாக் பண்ணிருக்காங்க. அதனால இவர் முன்னாடியே சொன்ன மாதிரி இது இந்தியர்களுக்கே உள்ள ஒரு தனி சிறப்புன்னு சொல்லுவேன். எந்த விதத்திலையும் ஒருத்தவருடைய இதுக்காக நம்ம ஆசைப்பட மாட்டோம். நம்ம 1971ஆம் வருஷம் அந்த வங்கதேசத்தை லிபரேட் பண்ணும்போது பாகிஸ்தான் லாகூர் வரைக்கும் உள்ள போயாச்சு, இஸ்லாமாபாத் வரைக்கும் உள்ள போயாச்சு. 90,000 பாகிஸ்தானி வீரர்கள் சரண்டர் ஆனாங்க. இந்தியா முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனையும் அப்படியே விட்டுட்டு திரும்பி இந்தியாவுக்குள்ள இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்தாச்சு. அங்க 1 ஸ்கொயர் கிலோமீட்டர் கூட இந்தியா பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிக்கவில்லை. இது அப்படியே 1962ஆம் வருஷம் எடுங்க. காஷ்மீர் சைனா இந்தியாவுக்குள்ள 32,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அவன் ஆக்குபை பண்ணி இன்னைக்கு அங்கதான் இருக்கான், இந்தியா விட்டு வெளியில போல. இதுதான் தி ஷோஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் இந்தியா. அதனால இந்தியா யாருக்கும் பயந்தவர்கள் இல்லை. நான் ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த அந்த இதுக்கு மே 7ஆம் தேதி இந்தியா அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 8-9ஆம் தேதி பாகிஸ்தான் 15 சிட்டிஸ் சிவிலியன்ஸ் இதை டார்கெட் பண்ற ட்ரோன்ஸ் அனுப்புறாங்க. அத்தனை ட்ரோன்ஸையும் இவங்க அடிச்சு நொறுக்குறாங்க வித் S-400 அண்ட் ஆகாஷ் பிரம்மோஸ் இதை வச்சு அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இதையும் தாண்டி அவங்க மறுபடியும் அட்டாக் பண்ணும்போது இவங்க இந்தியா என்ன பண்ணாங்க, அவங்க கிட்ட இருக்க 6-7 ஏர்பேஸ் அதுக்குது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் இவங்க ஓடி போனாங்க பாகிஸ்தான். அங்கே அமெரிக்காவில் போய் ப்ளீட் பண்ணிருக்காங்க சீஸ்ஃபயரை. இந்தியா பேசல அமெரிக்காவோட சீஸ்ஃபயர் கேட்டிருக்காங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது, நான் முடிச்சுட்டு ஒரே பாயிண்ட். இந்த சீஸ்ஃபயருக்கு
1999 மே அண்ட் ஜூலை, பிட்வீன் மே அண்ட் ஜூலை கார்கில் வார் நடந்தது. அப்போ இந்த கார்கில் வார்லேயும் இந்தியா வந்து அட்டாக் பண்ணி மேலே அந்த அளவுக்கு பாகிஸ்தானை இது பண்ணி துவம்சம் பண்ணும்பொழுது அப்போ நவாஸ் ஷெரீப் பிரைம் மினிஸ்டர் அவர் ஓடி போய் கிளின்டன் காலில் விழுந்தார். சரி, வாரை நிறுத்த சொல்லுங்க. இன்னைக்கு நவாஸ் ஷெரீஃபுக்கு பதில் அவருடைய சகோதரர் ஷபாஸ் ஷெரீப் அவர் இருக்கார். அவர் அமெரிக்காவில் போய் பிளேட் பண்ண உடனே அமெரிக்காவிலேருந்து வான்ஸ் அந்த துணை ஜனாதிபதி இன்னி வரைக்கும் ட்ரம்ப் வந்து மோடி கிட்ட பேசல. மோடி அவர் இந்தியாவுடைய மாப்பிள்ளை யாரு? ஜேடி வான்ஸ். ஜேடி வான்ஸ் ஓகே, அவர் இந்தியாவுடைய மாப்பிள்ளை. இந்தியாவோட மாப்பிள்ளை இந்தியா கல்யாணம் பண்ணிருக்காரு. அவ்வளவுதான். ஜேடி வான்ஸ் பேச்சு எதாலும் வந்து அஹிம்சா மூர்த்தி சிரிக்க தான். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க் ரூபியோ. ராகுல் காந்தி இன்னைக்கு தலைப்பு நம்ம என்ன, நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை நீங்க கூட்டணும் அப்படிங்கிறாங்க. அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். நான் நீங்க உங்களுக்கு வாசிக்கும் போது சொன்னோம் இல்லையா, இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆர் த ரெலவெண்ட் பர்சன் மஸ்ட் சப்சிக்வென்ட்லி பி வந்து வெளியே வந்து அந்த இதை சொல்லணும். ஏன்னா போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவில் அவர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு. ஏன்னா எலெக்டட் பாடி வந்து ஆப்போசிட்டில் உள்ளவங்களும் இந்த நாட்டினுடைய நலன் காக்கக்கூடியவர்கள், பாரதிய ஜனதா மெம்பர்களும் அது நலன் காக்கக்கூடியவர்கள். இப்போ பிரைம் மினிஸ்டர் எப்போ வருவார், வந்து பேசணுமா எப்படி? கண்டிப்பாக பேசுவார் சார், பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். ஏன்னா இவங்க கேட்டிருக்காங்க, ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷன் கேட்குறாங்க, பிரைம் மினிஸ்டர் வந்து பேசணும்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு வேண்டியது என்ன சார்? இதுதான் எப்பவும் அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனையாக இருக்குது. இல்லை அதான் உங்களுக்கு வேண்டியது என்ன? இவர் சார் சொன்ன மாதிரி என்ன சொன்னார், அதாவது அமெரிக்கா இன்டர்வியூன் பண்ணி இந்த போரை நிறுத்துவதற்கு ஒத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிறது மனதிற்கு நெருடலாக இருக்கு. என்ன ஆக்சுவலி நடந்தது? அது மட்டும் இல்லை, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இதில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் தீவிரவாதி இதெல்லாம் அட்டாக் பண்ணீங்க, எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு இதனால் நஷ்டம் வந்தது, எந்த அளவுக்கு பாகிஸ்தானுடைய இதில் சேதம் விளைவித்தீங்க, நமக்கு எந்த அளவுக்கு சேதம் விளைவித்தது, இதெல்லாம் பற்றி டீட்டெயில் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து அஃபிஷியலாக பேப்பரில் போட்டிருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க எப்போவுமே பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்குது. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், அவர் ஆரேட்டராக பொது மேடைகளில் ரொம்ப சிறப்பாக பேசுகிறார். இது வந்து சாதாரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கான பிரச்சனை இல்லை, இது வந்து ஓவர்சீஸினுடைய இஷ்யூ. இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி தே ஹவ் பின் கண்டினியூஸ்லி வாட்சிங். ஏன்னா சூப்பர் பவர்கள் அடிக்குது, சும்மா இல்லை. அட்டோமிக் எனர்ஜி இருக்கக்கூடியது 170 அவன் வச்சுருக்காங்கன்னா நம்ம 180 வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது இது வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இதை வந்து கண்டிப்பாக ப்ரொபோஸ் பண்ணணும், அவர் டெக்ளேர் பண்ணணும் என்ன நடந்துச்சு, ஏன் நாங்கள் அந்த ஜெயராம் ரமேஷ் சொல்கிறாரு அமெரிக்கா வந்து பஞ்சாயத்து பண்ண என்னையா தேவை அப்படின்னு. சார், அமெரிக்கா பஞ்சாயத்து பண்ணது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை நீங்கள் பார்க்கணும். அதாவது ஜேடி வான்ஸ் பேசினார், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க் ருபியோ பேசினார், ட்ரம்ப் பிஎம்டி பேசினாரா டைரக்டா. ட்ரம்ப்புடைய இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜனவரி மாதம் பதவி எடுத்துட்டார், அன்னிலிருந்து ட்ரம்ப் பண்ணுறது எல்லாமே சார் ஒரு பப்ளிசிட்டி. இதுக்காக எல்லாமே நான் தான் பண்ணுறேன். இது வரைக்கும் முன்னாடி இருந்த ஜனாதிபதியெல்லாம் ஒன்றுமே பண்ணவில்லை. நான் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அப்படியே தலைகீழ எல்லாத்தையும் மாற்றுறேன், நான் தான் அமெரிக்காவே முன்னுக்கு கொண்டு வரும். அதனால் அவர் எல்லாவற்றிலையுமே ஒரு கிரெடிட் எடுத்துக்க பார்க்குறாரு. அவர் எடுக்கிறாரு. ஆனால் இப்போ நமக்கு என்ன வெளிப்படையாக என்ன சொல்கிறாரு, அமெரிக்கா இரவு முழுதும் தூங்காமல் அமெரிக்காவினுடைய பியூரோக்ராட்ஸ் இன்ட்ராக்ட் வித் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அஃபீஷியல்ஸ்கிட்ட நாங்கள் பேசி ஒரு சொல்யூஷனுக்கு சீஸ் ஃபயர்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பெரிய போர் இல்லை, ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அப்போது நான் எதிர்க்கட்சி ராகுல் கேட்குறாரு, எங்களுக்கு இட் ஷுட் ஹாவ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி கான்ஸ்டியூஷன். மக்கள் எங்கள்கிட்ட கேட்பாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க, அதனால் இதை எங்களுக்கு விளக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ அவர் பெருமை எடுத்துக்கிறத தாண்டி எங்களுக்கு எங்கள் நாட்டுள்ள மக்களுக்கு எங்களுக்கான பொறுப்பு இருக்கிறது அல்லவா? கண்டிப்பாக இருக்குங்க, அதில் ஒரு குறையும் நான் சொல்ல வரல. சரி, எம்பியா உங்களுக்கு எல்லா பொறுப்பும் இருக்கு. சரி, ஓகேவா? சரி, ஸ்பெஷல் செஷன் கூட்டுறீங்க, நீங்கள் நார்மல் செஷன் வரா மாதிரி இதையும் அட்டன் பண்ணுங்க கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு 8 மணிக்கு நாட்டுக்கு மக்களுக்கு செய்தி சொல்ல போறார் 8 மணிக்கு. வெரி குட். அதுல இந்த டீடைல் சொல்லுவார். ஸோ இதில் என்ன வேணும்னா, அதாவது அமெரிக்கா சொல்றதுக்கெல்லாம் உள்ளவர் சார். ஒரு சண்டை நடக்கும் பொழுது நம்ம அமெரிக்கா புட்டினுக்கு போய் மோடி வந்து இது பண்ணலையா சார், திஸ் நாட் தி டைம் ஃபார் வார். வெரி குட். நீங்க உடனே ரஷ்யாவும் இதுவும் சேர்ந்துக்குங்க, உக்ரைனும் வார நிறுத்துங்க அப்படின்னு சொல்லலையா, யூரோப்பியன் கண்ட்ரி சொல்லலையா, சொல்றாங்க. இவங்க எல்லாமே ப்ரப்போஸ் பண்றாங்க, அதுல ஒரு தப்பும் இல்லை. ஆனால் இந்த ப்ரப்போசல் இதையும் தாண்டி இந்தியா எப்போ இதை கன்சிடர் பண்ணது அப்படின்னா, ஜேடி வான்ஸ் சொல்லியோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க் ருபியோ சொல்லியோ இல்லை, அங்கே டைரக்டர் ஜெனரல் ஆஃப்
மிலிட்டரி ஆபரேஷன் பாகிஸ்தான் அவங்க 10ஆம் தேதி கார்த்தால சரி. சனிக்கிழமை 10 மணிக்கு ஃபோன் பண்றாங்க. இல்ல அது நமக்கு தெரியாதே. Have you got of any source? பேப்பர்ல போட்டாங்க இல்லையா? பேப்பர்ல போடுறாங்க. இப்போ as a representative of constitutionல இருந்து கேக்குறாங்க, let us know something what happened behind the reason. சார் நான் இந்த பார்லிமெண்ட் செஷன் பத்தியே சொல்லல சார். ரைட். அது என்ன சொல்ல போறாங்க, இதை தான் சொல்ல போறாங்க சொல்றேன். சரி. இவர் சார் நெருடல் இருக்குங்கிறார் இல்லையா, சரி. அதை தான் நான் சொல்ல வரேன். இருங்க. எந்த விதத்திலையும் அந்த டிஜிஎம்ஓ பாகிஸ்தான் காத்தால 10 மணிக்கு பேசினாங்க. சரி. இவர் லைன் வாஸ் பிசி. யாருக்கு? இந்தியன் டிஜிஎம்ஓக்கு. திரும்பி மத்தியானம் 1 மணிக்கு பேசுறாங்க. Right. மத்தியானம் 3 மணிக்கு இந்தியன் டிஜிஎம்ஓ இவங்க இது பண்றாங்க. அப்புறம் இவங்க சொல்றாங்க சார் போற நிறுத்த வேண்டும். இருங்க. பாலச்சந்திரன் சார் வணக்கம். வணக்கம். இப்போ இந்த இன்டர்நேஷனல் கிரைஸ்ல இந்த ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட் ஆர் இட் மே பி எ சீஸ் ஃபயர், நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. இதை ஒரு பக்கம் இருந்து கொண்டாலும் அமெரிக்காவினுடைய உள்ளீடுகள், உக்ரைன் ரஷ்யா போர், ஹமாஸ் அமெரிக்காவினுடைய தலையீடு, ஈரானுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் போகும்போது அமெரிக்கா பெரியனாக இந்தியாவில் ஒரே இரவு 12 மணி நேரத்தில் நாங்கள் பேசிட்டோம் ஓகே அப்படிங்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க எங்களுக்கு நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும், பார்லிமெண்ட்டில் ஒரு ஸ்பெஷல் செஷன் ஒன்று தேவைங்கிறாங்க. நீங்கள் ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மட்டுமல்ல, சர்வதேச நிபுணராகவும் பல விவகாரங்களை ஆய்வு செய்திருப்பீர்கள். இந்த விவகாரத்தில் என்ன நடந்துச்சு, என்ன நடக்கணும்? இந்த விவகாரத்தில் முதல்ல இருந்து பார்ப்போம். போர் அப்படின்னு சொல்லி வந்தோன்னா ஹாஸ்டிலிட்டிஸ் ஆரம்பிச்ச உடனே, 2 நாடுகளுக்கும் இடையில ஹாஸ்டிலிட்டிஸ் ஆரம்பிச்ச உடனே என்னை மாதிரி, டாக்டர் ராதாகிருஷ்ணன் மாதிரி, உங்களை மாதிரி எல்லா ஊடகக்காரங்களும் நாம் அனைவரும் நம் நாட்டின் நிர்வாகத்தின் கீழ் ஓரணியில் நிற்க வேண்டும்னு தீர்மானிச்சோம். வேற எதை பத்தி நாங்க பேச மாட்டோம், எங்க நாடு எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம தீர்மானிச்சோம். இப்போ அந்த ஹாஸ்டிலிட்டிஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி 2 பேரும் சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம நிர்வாகத்தின் மேல நமக்கு எழுந்திருக்கின்ற சில சந்தேகங்களை நம்ம சொல்லுவோம். அந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. முதல்ல இந்த பகல்காம் 200 கிலோமீட்டர் தள்ளி உள்ள, பார்டர்ல இருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி உள்ள இருக்குன்னு சொல்றாங்க. நம்முடைய ஜவான்ஸ் 3 லட்சம் பேர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்காங்க. இவங்க 3 பேர் பாகிஸ்தான்காரங்க இந்த அட்டூழியத்தை பண்ணிட்டு போறாங்கன்னா அவங்களை ஏன் பிடிக்க முடியல? அதுக்கும் முன்னாடி உள்ள கேள்வி. முதல்ல சொல்லப்பட்டது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு. ஆனா அதுக்கப்புறம் நியூஸ் வந்தது இல்ல இன்டெலிஜென்ஸ் காஷன் பண்ணினாங்க. அப்ப இன்டெலிஜென்ஸ் காஷன் பண்ணினதுக்கு அப்புறமும் நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படிங்கிறது 2வது கேள்வி. அப்ப இவங்களை பிடிக்கிறதுக்கு எதுவுமே பண்ண முடியலன்னா இவங்க தான் பாகிஸ்தான்காரங்க தான் செஞ்சாங்கிறதுக்கான எந்த ஆதாரத்தை நம்ம கையில வச்சிருந்தோம்? ஏன்னா உலக நாடுகள் பயங்கரவாதத்துக்கு எதிர்ப்பானவர்கள், பயங்கரவாதத்தை செய்பவர்களின் மேல் நடவடிக்கை எடுப்பதை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டார்கள். ஆனால் இவர்கள் தான் செய்தார்கள் என்பதற்கான அசைக்க முடியாத ஆதாரம் நம்மிடம் இருந்ததா? நான் திரும்ப இந்த ஹாஸ்டலி துவங்குறதுக்கு முன்னாடி கேட்டேன், 10 நாள் ஒண்ணுமே இல்லாம இருந்தபோது டூயபிள் ஆக்ஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். டூயபிள் ஆக்ஷன் அந்நேரம் ஒண்ணுமே பண்ணல. அதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்க அந்த எதிரில் அந்த பேஸ் கேம்ப்ஸ் எல்லாம் நாங்க டெஸ்ட்ராய் பண்ணணும்னு போகும்போது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும், நம்ம பேஸ் கேம்ப் மட்டுமே டெஸ்ட்ராய் பண்றதுன்னு போனா அவங்க அதோட நிக்க மாட்டாங்க, அதுக்கு மேல அவங்க வருவாங்க. we should be well prepared. அப்போ 2 பக்கமே யார் பலவான்னு காண்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆரம்பிச்சு வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும்ல. நம்ம எதுக்காக ஆரம்பிச்சு வச்சோம்? அந்த பேஸ் கேம்ப் எதுக்காக டெஸ்ட்ராய் பண்ணோம்? அவங்களுக்கு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் ஒரு செய்தி சொல்ல வேண்டும். இந்த நாட்டில் உங்கள் பயங்கரவாதம் எடுபடாது, அந்த பயங்கரவாதத்திற்கு மூல ஆணி வேரை அழிக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக தானே போயிருப்போம். ஏன்னா நம்முடைய ஜவான்கள் செத்திருக்காங்க, எல்லைப்புறத்தில் இருந்த நம்முடைய பொதுமக்கள் செத்திருக்காங்க, பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே நம்ம எந்த அப்ஜெக்ஷனும் பண்ண மாட்டோம். அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சுன்னா, எந்த நோக்கம் நிறைவேறிச்சு அதை சொல்ல வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கு. 3வது ஆள் மத்திய அரசு சொன்ன உடனே சடார்னு கையை கட்டிட்டு சரி சொல்ல வேண்டிய எந்த நிர்பந்தம் இருந்தது நமக்கு? அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கு. பிரதம மந்திரி 8 மணிக்கு பேச போறான்னு சொன்னாங்க. அவர் பேசுறது அத்தனையுமே வேத வாக்க நான் நம்ப மாட்டேன். அவர் பேசுகிற உள்ள கேள்விகள் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படும், அதுதான் சரியான இடம். அந்த நாடாளுமன்றத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உண்டு. நாடாளுமன்ற கூட்டத்தை இவங்க கூடுவாங்களா? நான் கேட்கிறேன், எந்த விதத்துல இதுவரைக்கும் எதிர்கட்சிகள் சொன்ன போது இந்த மறுசீரமைப்பு நாடாளுமன்றத்தில் நடத்துறதை பற்றி நான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கூட்டம் போட்டார். கூட்டம் போட்டாது அவர் மட்டும் போடல, பல மாநிலங்களை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர்களோ எதிர்கட்சி முதலமைச்சர்களோ வந்திருந்தாங்க. அவர் முதலமைச்சர் பிரதம மந்திரி டைம் கேட்டார், இந்த மாதிரி நாங்கெல்லாம் சேர்ந்து சில விஷயங்களை பத்தி பேசணும்னு நினைக்கிறோம், டைம் கொடுங்கன்னு. இன்னைக்கு வரைக்கும் டைம் கொடுக்கவே இல்லையே. இவர் எந்த தேச சம்பந்தமான எந்த விஷயத்திலும் எதிர்கட்சிகளுக்கு மரியாதை கொடுத்திருக்கிறாரு? இது இந்த மரியாதை எதிர்கட்சிகளுக்கு மட்டும் உரியதல்ல,
ஒரு சாதாரண குடிமகனான பாலச்சந்திரனுக்கு இந்த கேள்வி கேட்கும் உரிமை உண்டு. இது என்னுடைய நாடு, இந்த நாட்டின் பிரஜை என்று நான் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இந்த நாட்டிற்கு எந்த ஒரு மான அவமானம் வந்தாலும் அதை பார்த்து சும்மா கொண்டிருக்க மாட்டார்கள் இந்திய மக்கள். உயிரை கொடுத்து நிச்சயமாக போரிடுவார்கள். ஆனால் அப்படி போரிட வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்த பின்னால், உங்கள் பின்னால் ஓரணியில் நின்றோமே, நீங்கள் எதற்காக இந்த போர் நிறுத்தத்தை செய்தீர்கள் என்பது எங்களுக்கு எதுவும் தெரியாது. இதனால் உங்களுக்கு என்ன பலன் விளைந்தது, நாட்டிற்கு என்ன பலன் விளைந்தது எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு சரியான இடம் பிரதம மந்திரியுடைய பேச்சு அல்ல, நாடாளுமன்றத்தில் நடத்த போகின்ற விவாதங்கள். உடனடியா நாடாளுமன்ற விவாதத்துக்கு இவர் ஒத்துக்கணும், அங்க எல்லாத்தையும் சொல்லணும். பாலச்சந்தர் சார், இப்போ அமெரிக்காவின் நான் நேரடியாக கேட்குறேன், நீங்க 2 விஷயம் சொன்னீங்க. ஹேவ் யூ காட் எனி அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ், ஏதாவது தரவுகள் உண்டா என்று நீங்கள் என்ன, நான் உங்கள்கிட்ட கேட்கல, இந்தியாவிலிருந்து இந்தியர்கள் வெளிநாட்டிலிருந்து 30 கிலோமீட்டர் எத்தனையோ கிலோமீட்டர் உள்ளே வந்து அவன் தாக்கியிருக்கிறான், அதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் உங்கள்கிட்ட இருக்கா, பாகிஸ்தான் தான் தாக்கியதுன்ற முதல் கேள்வியை வைத்தீர்கள். 1. 2வது கேள்வி, அமெரிக்காவினுடைய அதிபர் இந்த பஞ்சாயத்தை செய்தார் அல்லது அவர் நடுநிலையாக பேசினார், இதை பிரைம் மினிஸ்டர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று இவர்கள் அரசியல் ரீதியாக கேள்விகளை முன்னெடுக்கிறார்களா, இல்லது தேச நலன் குறித்து இது சொல்லித்தான் ஆக வேண்டுமா? தேச நலன் குறித்து சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் என்னுடைய அடிப்படை கேள்வி, நீங்கள் எந்த நோக்கத்திற்காக இதை துவங்கினீர்கள், அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டு விட்டதா? சரி, இந்த போர் நிறுத்தத்திற்கு ஏன் ஒத்துக்கொண்டீர்கள், நாம் எதை சாதித்தோம், அதை கேட்க மாட்டோமா? நான் மறுபடியும் சொல்றேன், நம்முடைய ஜவான்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், நம்முடைய எல்லைப்புற மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள போர் உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது எல்லாத்துக்கும் ஆர்டருக்கு பதில் சொல்ல வேண்டாமா? இதனால என்ன பலன் விளைஞ்சது, அது கேட்க மாட்டோமா? மத்தியஸ்தம் பண்ணினார்ன்றதை பத்தி அது வேற விஷயம். சிம்லா ஒப்பந்தமே நமக்கு இடையில உள்ள எந்த பிரச்சனையிலையும் 3வது ஆள் வரவிட மாட்டோம், நம்மளே மத்தியஸ்தம் பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிறத சிம்லா ஒப்பந்தத்துடைய அடிப்படை. அது மீறப்பட்டிருக்கிறது. சரியான காரணம் இருந்தால் அதை பிரதமர் நாட்டிற்கு விளக்க வேண்டும். சார் இருங்க, ரொம்ப முக்கியமான சார், நீங்க எதை சொல்ல வந்தீங்களா? இல்ல, அதாவது என்னன்னு கேட்டாங்க, சில நேரங்களில் காலம் மட்டும்தான் சில உண்மைகளை வெளிப்படுத்தும். சரி, 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதே மாதிரி ஒரு தாக்குதல் நடக்கிற போது இன்றைய பிரதமர் அன்றைக்கு என்ன சொன்னார், அதை தான் திரும்பி கேட்குறோம் நம்ம. அவர் சொன்னது, இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படி ஒரு நிலைமை வந்தால் இந்த ஆட்சி பலவீனப்பட்டு விட்டது, கையாளாத ஆட்சியாக மாறிவிட்டது, உடனே ராஜினாமா பண்ணு சொன்னார். இப்ப ராஜினாமா பண்ண கூட என்ன நடந்தாலும் சொல்லுங்க அப்படின்னாவே அது சொல்ல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன்னு சொல்லல. ஒருவேளை ரவிசங்கர் சார் சொல்றாரு கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் என்னங்க எடுக்கிறது? இப்ப சரி, டைம் எடுத்தா 10 நாள் கழிச்சு கூட்டலாம் சொல்லலாம்ல, எதுவுமே பதில் இல்லை. அதோட நம்ம சகோதரர் சொன்னார், எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. கார்கில் போரில் மேலே இருந்த பாகிஸ்தான்ல கீழே இருந்து அடிச்சு நம்ம காலி பண்ணாண்டாரு, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. என்னன்னா கார்கில் என்பதே ரொம்ப பேர் கராச்சிக்கு ராவல்பிண்டிக்கு நடுவில் இருக்கதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுல பாகிஸ்தானிகள் பல மாதங்கள் இருந்திருக்காங்க. அது அரசாங்கத்துக்கு ராணுவத்துக்கு தெரியல. ஆடு மாடு மேய்க்கிறவன் சொன்னதுக்கு தான் புரிஞ்சுது. திரும்பி தாக்குதல் நடத்துகிற போது அன்றைக்கு இருந்த ராணுவ அதிகாரிகள் சொன்னதே, போஃபர்ஸ் பீரங்கி என்று ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் அதை வெற்றி அடைந்திருக்க முடியாது, மலை மேலே இருக்கிறவர்களை கீழே இருந்து தாக்குவதற்கு போபஸ் பீரங்கி தவிர இல்லைன்னு. அந்த போபஸ் பீரங்கி வாங்கியதைத்தான் ஒரு காலத்தில் ஒரு ஊழல் என்று சொன்னார்கள். அதே பீரங்கி தான் வெற்றிக்கு காரணமா இருந்துச்சு. அப்பெல்லாம் நாங்க காங்கிரஸ் எப்போதும் போர் வருகிற போது அரசாங்கத்துக்கு எதிராக அரசியல் செய்வதல்ல. இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது எப்படி பண்றாங்க? இப்ப இந்த போர்ல எடுத்துங்க, ரஃபேல் விமானங்கள் தானே இந்த வெற்றியில ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அந்த ரஃபேல் விமானம் காங்கிரஸ் வாங்குற போது கூட அதையும் ஊழல் தான் சொன்னாங்க. ஆக எதிர்க்கட்சியாக இருக்கிறவர் சொன்னதற்கும் இன்றைக்கு இருப்பதற்கு வேறுபாடு இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன நடக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு. இல்ல அது அதைத்தான் மரியாதைக்குரிய பாலச்சந்திரன் சார் சொல்றாரு. அதைத்தாங்க நான் சிட்டிசன், எனக்கு ரைட் இருக்கு. ஐ ஹேவ் a right to ask my prime minister. அதைத்தான் சார் அவங்க சொல்ல வேண்டியது. ஒன்று, நீங்க 62ல மோசமான தோல்வி வந்த போதும் பிரதமரா இருந்த நேரு பத்திரிகையாளர் சந்திச்சு பேசினாரா இல்லையா? அதற்கு பின்னால சாஸ்திரி தோல்வி வந்த போதும் பத்திரிகையாளர் சந்திச்சு பேசினாரா இல்லையா? அதற்கு பின்னால வெற்றி வந்தாலும் இந்திரா காந்தி பேசினாங்களா இல்லையா? பேசுவது தெருவில் போறவங்களோட பிரதம மந்திரி மக்களை நேரடியா மக்களை சந்தித்தது அல்ல, பத்திரிகையாளர் சந்திப்பதோ இல்லை என்றால் முறையாக பாராளுமன்றத்தில் போய் எதிர்கட்சிக்காரோட கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லி மக்களுக்கு அதன் மூலம் வெளிப்படுத்துவதோ ரொம்ப முக்கியம்.
ஆனால் என்ன, வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்த இந்த நாட்டுடைய பிரதமர் இந்த தாக்குதல் கேள்விப்பட்டவுடனே சுற்றுப்பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு இந்தியா வர்றார். வந்தவர் அந்த இடத்துக்கு போகாம பீகார்ல போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுகிறார் என்பது எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் புரியாத குழப்பமா இருக்கு. காஷ்மீருக்கு போகாம, ஆமா, வந்ததே கேன்சல் பண்ணிட்டாங்க. காஷ்மீர்ல ஒரு அப்நார்மல்சி இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் எப்படி போக முடியும்? அது ஒரு நார்மலானதான போக முடியும். அவருடைய உயிர் இருக்கிறது, நாட்டுடைய தேசம். அதெல்லாம் பார்க்கணும் இல்ல, தேர்தல் பிரச்சாரம். நான் சொல்றேன் சார், உங்களுக்கு இருக்கிற கவலை எனக்கு இருக்கு சார். இருக்கும்ல, நான் இருக்கல, நான் அதை தான் கேட்கிறேன். நான் உங்க வீட்டுல ஒரு துக்கம், நான் வர்றேன், வரும்போது நான் சிரிச்சுக்கிட்டே வருவேனா? இல்ல அது சரி, இல்ல பிரியாணி போட்டு வாங்கிட்டு வருவேனா? அங்கிருந்து சுற்றுப்பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்ததே இந்த மோசமான சம்பவம் நடந்துருச்சுன்னு. வந்ததுக்கு அப்புறம் குறைந்தபட்சம் சோகமாக அந்த முகத்தையாவது வச்சிருக்கணும்ல. தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஓட்டு கேட்டு ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணா அதுக்கு என்ன பொருள் எங்களுக்கு புரியல சார். செல்வம் சார், இப்போ நம்ம இப்போ ஒரு விவாதத்தை முன்னெடுக்கிறோம். இப்போ போர் நடந்தது, F-16, F-35, B-2 பாம்பர்ஸ், செண்டு, இதெல்லாம் நம்ம அப்பார்ட் ஃப்ரம் தேர் வி ஹேவ், நமக்கு அதை பற்றியான அறிவில்லை. இப்போது நம்ம இப்போ பேச போகிறது இந்தியாவில் ஒரு பெரும் தாக்குதல்களை நடத்திய பயங்கரவாதிகளோடு போரிடுவதற்கு நாங்கள் ப்ரொக்ளமேஷன் அறிவித்து போர் செய்தோம். திடீரென ஒருவர் வந்தால் போரெல்லாம் நிறுத்துங்கப்பா, நம்ம புரிகிற மாதிரி கேட்போம். நிறுத்துங்கன்னா உடனே நிறுத்திட்டு நாங்கள் சமாதானம் போயிட்டோம். இன்றைக்கு பாரதிய ஜனதாவின் வலதுசாரி ஆதரவாளர்கள் கூட இது குறித்து கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். என்ன நடந்ததுன்னு கேட்கணும்ல, இதைத்தான் நம்ம பாலச்சந்திரன் சாரும் திருச்சி வேலுசாமியும் கேட்கிறார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சுபியான் அவர்களுக்கு கொஞ்சம் எக்கோ அடிக்கணும் கொஞ்சம் சொல்லு. அப்புறம் ஐயா பாலச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு, அதே போலவே அண்ணன் திருச்சி வேலுசாமி அவர்களுக்கு, ஐயா ரவிசங்கர் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான முதல் வணக்கம். கேட்டீங்கன்னா முதல்ல உங்ககிட்ட ஒரு உத்தரவாதம் கேட்க, நேர குறைப்பும் குறுக்கீடுகளும் இல்லாம எனக்கு ஜனநாயகம் வழங்கப்படும், ஜனநாயகம் என் மீது எனக்கு காப்பாற்றப்படும் என்கிற நம்பிக்கையோடு நான் தொடங்குறேன். இது தமிழ்நாடு சட்டமன்றம் இல்ல, இது தமிழ்நாடு சட்டமன்றம் அல்ல, இது ஜெயா தொலைக்காட்சி. அதிக உரிமைகளை நாங்கள் கொடுப்போம். சொல்லுங்க. அதாவது கடந்த 22ஆம் தேதி இந்த தாக்குதல், அக்கிரமமான கொடுமையான தாக்குதல் பாகிஸ்தானில் அடைக்கலம் பெற்றிருந்த தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட பொழுது பகல்காம் என்கிற அந்த இடத்துல நம்ம இந்தியர்கள் ஒரு 2000 பேருக்கு மேல இருந்தாங்க. அது ஐயா பாலச்சந்திரன் அவர்கள் சொன்னதுல நான் ஒண்ணுல உடன்படுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படிங்கறத விட இன்டெலிஜென்ஸ்ல ஏதோ குறைபாடுகள் இருந்ததுங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஏன்னு கேட்டா கிறிஸ்ட் லிஸ்ட் எப்படி லீக் ஆச்சுங்கிறது நம்ம ஒரு கேள்வியா தான் நம்ம பாக்குறோம். நம்முடைய மத்திய அரசுமே அது பாக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா அதுல 7 உளவுத்துறை அதிகாரிகள், மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் 7 பேர் அதுல அந்த சுற்றுப்பயணத்துல அந்த கெஸ்ட் லிஸ்ட்ல இருந்திருக்காங்க. அது முக்கியம். அது பிறகு நடந்தது. அப்போ நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள், மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருந்தவங்க இந்த அதிர்ச்சியான சம்பவத்தை கேட்டு உடனடியாக சுற்றுப்பயணத்தை தவிர்த்து விட்டு, ரத்து செய்து விட்டு திரும்ப வந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாம விமான நிலையத்திலேயே நம்முடைய ஃபாரின் செக்ரட்டரி, அப்புறமேல நம்முடைய பாதுகாப்புத்துறையினுடைய செயலாளர், அப்புறம் உள்துறை செயலாளர், உள்துறை அமைச்சர், உயர் பொறுப்புல இருக்கிற அதிகாரிகள், அமைச்சர் பெரும் மூத்த அமைச்சர்கள் எல்லோரும் கலந்து பேசினாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, மறுநாளைக்கு மறுநாள், அதாவது 25ஆம் தேதி அல்ல 25ஆம் தேதி என்று கருதுகிறேன், அங்க பிரதமர் அவருடைய தலைமையிலேயே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. அதனால கவனிக்கிறோம். பிரதமருடைய தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. அதுலயும் செல்வம் சார், அனைத்து கட்சி கூட்டம் எது சம்பந்தமாக நடத்தப்பட்டது? நாம இந்த கொடூரமான தாக்குதலுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத பற்றி டிஸ்கஸ் பண்றதுக்கு தான். நீங்க அதெல்லாம் நீங்க எல்லா விஷயத்தையுமே டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இந்த செக்யூரிட்டி விஷயத்துல எல்லா விஷயத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களே அதில் பங்கெடுத்திருந்தாங்க. அப்படி இருங்க, நான் உங்க நேரம் தான் உங்களுக்கு வரேன். அப்படி இருங்க, எல்லா விஷயத்தையும். பாலச்சந்தர் சார், இப்போ இந்த ராணுவ விவகாரங்கள், இதில் ஏற்பட்ட செட்டில்மெண்ட், சீஸ் ஃபயர், மேபி ஆமிகபிள் செட்டில்மெண்ட், இதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறார். இது ஒரு ரகசிய விவகாரம். உங்களுடைய பதிலுக்கு எதிர்பார்க்கிறேன். அப்புறம் நான் ரமேஷ்ட போறேன். ராணுவம் எங்க போய் அடிச்சது, எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினதுங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டாம், அது தேவையில்லை.
ஆனா இந்த நாட்டின் மேல ஒரு அட்டாக் வந்தது, வெளியில இருந்து வந்தாங்க தீவிரவாதிகள் வந்து நம்முடைய ஜனங்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எதிர்வினை ஆற்றுகிறோம். அப்ப எதிர்வினை ஆற்றணும்னு சொல்லும்போது ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குல்ல, ஒரு நோக்கம் இருக்குல்ல, நம்ம எதை செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு நோக்கம் இருக்குல்ல, அதை செஞ்சு முடிச்சோமா இந்த 2 நாள்ல இன்னொருத்தர் வந்து சொன்ன உடனே இன்னொருத்தர் இதுல இந்திய வரலாற்றுல முதல் தடவையா நம்ம போர் நிறுத்தம் செய்யறோம்னு இன்னொருத்தர் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. உடனடியா நம்ம வந்து தலையாட்டிட்டோம், ஆமா போர் நிறுத்தம் செய்யறோம்னு சொல்லி. இப்ப இந்த போர் நிறுத்தம் செய்யறதுக்கு மத்தியஸ்தத்துக்குன்னு ஒருத்தர் வந்தாரு, 2 பக்கம் உயிர் சேதம் வேண்டாம்னு நினைச்சாரு, அது அவர் பக்கத்துல நேர்மையா இருக்கலாம். நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கணும்ல, ஐயா இப்ப எங்களை போர் நிறுத்தம் செய்ய சொல்றீங்களே, அவங்களை ஒப்படைக்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கணும்ல. நம்ம அப்படி கேட்டோமா? இந்த போர் நிறுத்தம் செய்யறது மூலம் மொத்தம் வந்து 9 பேஸ வந்து ஒழிச்சோம், மொத்தம் 22 பேஸ் இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இருக்கு. அப்ப மீதி உள்ள பேச ஒழிச்சோமா? நான் திரும்ப திரும்ப கேட்கறதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இதுல கிடையாது. செல்வம் அவர்கள் சொல்றாங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இல்ல. இப்ப அங்க 3 ஆபீசர் அல்லது 7 ஆபீசர் இருந்தாங்கிறதுனால அது இன்டெலிஜென்ஸ் பார்ஷியல் ஃபெயிலியர்னு சொல்லி சொல்ல முடியாது. இப்ப நான் வந்து வெஸ்ட் பெங்கால் ஐஏஎஸ் ஆபீசர், நான் ராஜஸ்தானுக்கு வந்து டூர்ல போயிருக்கேன். ராஜஸ்தான்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா பாலச்சந்திரனே போயிருந்திருக்காருல்ல, அப்ப எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது. அது மாதிரி அவங்க வந்து சுற்றுப்பயணத்துக்கு போயிருக்காங்க. அப்ப அவங்க அங்க இருந்தாங்கனால இன்டெலிஜென்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரியும். நம்பர் 1. நம்பர் 2, சொல்லப்பட்டிருக்கப்பட்டதற்கு பின்னாலும் ஏனென்றால் பிரதம மந்திரி அந்த இடத்திற்கு போக வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதுன்னு செய்தி வருது. ஏன்னா அங்க வந்து சிச்சுவேஷன் வந்து நார்மலா இல்ல. அப்ப இன்டெலிஜென்ஸ் அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் அந்த நிகழ்வு நடந்தது என்றால் அதற்கு நிர்வாகம் தான் பொறுப்பேற்க வேண்டும், இன்டெலிஜென்ஸ் கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து போர் நிறுத்தத்துக்கு சரி சொன்னாங்களே, நீங்க எதை சாதிச்சீங்க? நம்முடைய மக்களை வந்து பார்டர்ல வந்து கொன்னாங்களே, நம்முடைய ஜவான்கள் வந்து கொல்லப்பட்டார்களே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 லட்சம் ரூபாய் மதிப்பு 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ட்ரோனை வச்சுக்கிட்டு அவங்க வருவாங்க. நீங்க பல கோடி மதிப்புள்ள எந்திரத்தை வச்சு அதை வந்து அட்டாக் பண்ணுவீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் என்ன, இதெல்லாம் சொல்லணும், மக்களுக்கு தெரியணும். நாங்க தானே வரி கொடுக்கிறோம், நிச்சயமா தெரியணும். எங்களுடைய சகோதரர்கள் தானே கொல்லப்பட்டாங்க. சகோதரர் வந்து காஷ்மீர்ல இருந்தா கன்னியாகுமரியில இருந்தா எல்லாருமே இந்தியர்கள். ஒவ்வொரு இந்தியனும் கொதிப்பான். அந்த கொதிப்புக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இந்த நிர்வாகத்துக்கு இருக்கு. அதான் கேக்குறோம். சார் சொல்லுங்க செல்வம் சார். அதாவது அன்னைக்கு 23ஆம் தேதி உடனடியாக அதாவது உயர் அலுவலர்களோடு கலந்து பேசி உள்துறை அமைச்சரை அந்த பகல்காம் என்கிற அது பாதிக்கப்பட்ட பகுதிக்கே போயிருக்காங்க. நீங்க அதை நல்லா கவனிக்கணும். ஹோம் மினிஸ்டர் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அதுக்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படுகிறது. எல்லா கட்சி தலைவர்களும், அதாவது நாடாளுமன்றத்தில் அங்க வைக்கிற கட்சி தலைவர்கள் எல்லாம் கலந்து பேசி இருக்காங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு பெருமைக்குரிய விஷயம், யாருமே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய செய்திகளை பேசல. அதுக்கு பிறகு இந்த அட்டாக் 5 நாட்களுக்கு முன்னா நடந்து பாருங்க. அந்த துல்லியமான தாக்குதல் செந்தூர் அட்டாக் வந்து அந்த சிந்தூர் தாக்குதல் வந்து துல்லியமா, நீங்க தொடக்கத்திலே முன்னூறுல சொன்ன மாதிரி பாகிஸ்தான் பொதுமக்களை தாக்கவில்லை. அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள், பொதுமக்களை தாக்கல, இன்னும் சொல்ல கூட பாகிஸ்தான் ராணுவத்தையே நம்ம அட்டாக் பண்ணல. அந்த துல்லியமா தீவிரவாதிகள் தங்கி இருந்த அந்த முகாம்களை துல்லியமா தாக்கி அழிச்சிருக்கோம். 9 முகாம்கள் அழிக்கப்பட்டிருக்கு. ஐயா பாலச்சந்திரன் அவர்கள் சொன்னாங்க 22 முகாம் சொன்னாங்க. அது எந்த தரவுகள் அடிப்படையில் ஐயா சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன், இந்த 9 முகாம்கள்ல நூற்றுக்கணக்கான பேர் தீவிரவாத பயிற்சி பெற்றவர்கள் இருந்தாங்கிற தகவல்கள் இருக்கு. அவங்க எல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க. சரி, ரைட். 4 நாட்கள் கடுமையான தாக்குதல். ஐயா சொன்னாங்க ஹெவி வெப்பன் எல்லாம் நாம வந்து பிரமோஸ் வரைக்கும் நம்ம பயன்படுத்தணுமே சொல்லி. அதுல ஒரு முக்கியமான செய்தி, நம்முடைய ராணுவ எல்லையை கூட அவங்களுடைய ட்ரோன் கடக்கல. நம்முடைய நாட்டுக்குள்ள அவங்களுடைய விமானங்கள் வர முடியல. அந்த அளவிற்கு பாகிஸ்தானுடைய பார்டர்லயே நாம மறிச்சு அடிச்சிருக்கோம். நம்முடைய இந்திய ராணுவத்தினுடைய பலத்தை நாம் உலகத்திற்கு நிரூபிச்சிருக்கோம். அதனால நீங்க வந்து தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னா, இந்த யுத்த காலத்திலே கடந்த 4 நாட்களாக இந்தியா ஒரு நிமிஷம் இந்தியா கடைபிடித்த இந்த ஒற்றுமையை நாம் சீர்குலைத்திட வேண்டாம். ஐயா போற போக்குல ஒண்ணு சொன்னாங்க, இவங்க பாரதிய ஜனதா எதிர்கட்சிகளை மதிக்கிறதே இல்ல அப்படி சொல்லிட்டு டீலிமிட்டேஷனை பத்தி எல்லாம் சொன்னாங்க. டீலிமிட்டேஷனை கொண்டு வர வேண்டிய நேரம் இது இல்ல. டீலிமிட்டேஷனுக்கான அவசியம் இப்ப இல்ல. அதுக்கு கால அவகாசம் இருக்கிறது. ஒண்ணு ஆனா நீங்க எல்லாருக்கும் நேரம் கொடுத்தீங்க, எனக்கு நீங்க இல்ல முறையான நேரம் தரலன்னா நீங்க பாகுபாடு நடக்கிற மாதிரி நடக்காது. அது நடக்காது.
இப்ப இப்ப நீங்க சார் செல்வம் சார் நீங்க நான் இப்போ பாலச்சந்திரன் ஐயாட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு டைம் தருவேன். நீங்க எனக்கு என்னுடைய நேரத்தை நீங்க அதிகமா வந்து என்னது குறைக்கிறீங்க. சரி, இது நியாயம் கிடையாது. நான் இன்னொன்னு அன்னைக்கு இரவு 1:05 இருந்து 3 மணி வரை பிரதமர் தூங்காமலே விழித்திருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அது யுத்த நடவடிக்கைகளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேரத்துக்கு நேரம் பிரதமர் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்காங்க. சரி, ரைட்டு. அதுக்கு பிறகு 2வது முறையும் உள்துறை அமைச்சர் ராணுவ அமைச்சர் தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் நடக்கு. உடனே நீங்க எதுக்கெடுத்தாலும் பிரதமர் வரணும். ஐயா பாலச்சந்திரன் ஐயாவுக்கு தெரியும் பிரதமருடைய அலுவல் எப்படிப்பட்ட நெருக்கடியான அலுவல். அன்றைய நேரத்துல இன்னும் ஒரு விஷயம் முக்கியமா, நம்மை காலங்காலமாக அச்சுறுத்தி கொண்டிருக்கிற சைனா வெளிப்படையா பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கல. இஸ்லாமிய நாடுகள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா பிரதமருடைய செல்வாக்கு, பிரதமருடைய ஜனநாயக நடைமுறைகளை ஆதரித்த காரணத்தால இஸ்லாமிய நாடுகள் எந்த நாடுமே பாகிஸ்தான் ஆதரிக்கல. இதெல்லாம் இந்திய ராஜதந்திரத்திற்கு பிரதமருடைய செல்வாக்கு கிடைத்த வெற்றி. இதை நாம கொண்டாடித்தான் தீரணும். நான் என்ன சொல்றேன்னா, அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் 1971 பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷை பிரித்து கொடுத்த பிறகு நாடாளுமன்றத்துக்கு வரும்போது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் துர்கா தேவியை வருகை என்று வரவேற்ற அந்த காலத்தை நினைச்சு பார்க்கணும். 2வது ஒரு நிமிஷம் தான், ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிடறேன். 1999 கார்கில் யுத்தம் நடக்கும் போது நமக்கும் பாகிஸ்தானுக்கு உள்ள விஷயம் என்னன்னா, நாம் ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடத்துகிறவர்கள். பாகிஸ்தான்ல ராணுவத்தினுடைய பிடியில் ஜனநாயகம் இருக்கிறது. அதனால என்ன கேட்டீங்கன்னா 1999 கார்கில் யுத்தம் நடந்து முடிந்த பிறகு நவாஸ் ஷெரீப், அன்றைய பிரதமர் நவாஸ் ஷெரீப் சொன்னாரு, இந்த யுத்தம் எனக்கு தெரியாமல் நடந்தது. ஜெனரல் பர்வேஸ் முஷரப் அவராகவே முடிவெடுத்து இந்த யுத்தத்தை நடத்தினாரு. சரி சார், நாம கடந்த கால வரலாறுகள் இருக்கிறது, கண்ணியத்துக்குரிய தலைவர்கள் எல்லாம் போயிட்டாங்க. நான் இப்ப பேசுறது இன்றைக்குள்ள ஆபரேஷன், இன்னைக்குள்ள பெஹல்காம் சிச்சுவேஷன், இன்னைக்குள்ள பீஸ் என்ன நடக்க போறது, how to move further. இதுவரையும் உண்மை, அதாவது நேற்றும் இன்றும் சேர்ந்ததுதானே நாளை. நேற்று நீங்க எப்படி சொல்லாம கடந்து போக முடியும்? சிறப்பு. நான் ரெண்டாவது வாரேன். சோ என்ன நோக்கம்? இந்த நோக்கம் வந்து முன்னாடியே சொல்லியாச்சு, தீவிரவாதிகள் இருக்கிற இடத்தை அழிக்கிறது, எந்த விதத்திலும் சிவிலியன்ஸை அட்டாக் பண்றது கிடையாது. இதுதான் இந்தியாவுடைய நோக்கம். 9 டெரரிஸ்ட் கேம்ப் அட்டாக் பண்ணியாச்சு, எடுத்தாச்சு. 22 டெரரிஸ்ட் கேம்ப் இருக்குன்னு சொன்னார். ஐடியா எனக்கு கிடையாது. அந்த 22 ஒரே இதில் அடிக்க போறாங்களா தெரியாது, அதெல்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு 9 இதை அட்டாக் பண்ணியாச்சு. சார், நான் உங்களை குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இப்போ நீங்க அட்டாக் பண்ணது ரஃபேல் வச்சு இதை பத்திய பேச்சே அல்ல. இப்போ அவர் சொல்லிட்டு அதை விட்டுருங்க. இப்போ நம்ம அது பாஸ்ட். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், ஒரு சீஸ் ஃபயருக்கு வந்திருக்கு. சரி, இப்போ இத பத்தி விளக்கணுமா? ஏன் உங்களுக்கு தயக்கங்கிற கேள்விதான் இன்றைக்கு தலைப்பு. சார், தயக்கம்ங்கிற கொஸ்டினே இல்ல சார். நீங்க எப்ப கேட்டீங்க? ஏப்ரல் 28ஆம் தேதி ராகுல் காந்தி ஒரு ஸ்பெஷல் செஷன் கண்டக்ட் பண்ணணுங்கிறார். அன்னைக்கு சீஸ் ஃபயர் கிடையாது. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் காங்கிரஸ் பிரசிடென்ட் மல்லிகார்ஜுன் கார்கே நேத்தியோ முந்தா நேத்தியோ அவர் கேட்டிருக்கார். ஸோ இது இப்போதான் சீஸ் ஃபயர் 10ஆம் தேதி நடந்திருக்கு. இந்த சீஸ் ஃபயரை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எந்த விதத்திலையும் அமெரிக்கா சொல்லிதான் இவங்க செஞ்சாங்கிறது கிடையாது. இப்ப ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்றாரு, நடுநிலை என்கின்ற அமெரிக்காவினுடைய இந்த நிலைப்பாடு பல சந்தேகங்களை இந்தியர்களுக்கு எனக்கும் ஏற்படுத்துகிறாங்க. வெரி குட். அமெரிக்காவின் நடைமுறை ஓகே, அமெரிக்காவுடைய நடைமுறை இது எந்த விதத்துல அமெரிக்கா சொல்லிதான் மோடி அந்த டீம் இவங்க சீஸ் ஃபயர் ஒத்துண்டாங்க சொல்ல முடியுமா? யூ cannot say that. ஓகேவா? சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சார், மீடியேஷன் ஒரு வார் நடக்கும்போது இதை நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சொல்றேன். சார் இல்ல சார், நான் என்ன கேட்பேன், அவர் ஜெயராம் ரமேஷ் கேட்கற விடுங்க. இப்ப நாம இவ்வளவு பெரிய இழப்பை சந்திச்சிருக்கோம். கல்யாணம் முடித்து சென்ற ஒரு பெண் நம்முடைய சகோதரி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. கண்டிப்பா மன்னிக்க முடியாத பாவம், பாவத்துல மகா பாவம். இல்ல நாம ஜெய்சி முகமது அங்க இருக்கு, அல்பதர் இருக்கு, லஷ்கர் இ தொய்பா இருக்கு, தெஹ்ரீக் தாலிபான் இருக்கு, இப்படி ஏராளமான அமைப்புகள் இருக்கு. விஷ ஜந்துகளுக்கு மத்தியில நாம நம்முடைய ஆளுமையை காட்டாம அமெரிக்கா சொன்னா பல ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு. இல்ல, அது ஜெயராம் ரமேஷ் சொல்லட்டும், மல்லிகார்ஜுன் கார்கே சொல்லட்டும், யார் வேணாலும் சொல்லட்டும், அமெரிக்கா
மீடியேஷன் எல்லாரும் வருவாங்க சார். இந்தியா போலியா, அவன் நேரா உக்ரைன் போனார், ட்ரெயின்ல போனார் பிஎம், அப்புறம் மாஸ்கோ போனார், மீடியேட் பண்ணலையா, உடனே இவங்க இந்தியா மீடியேட் பண்ணி தான் அந்த வார் நின்றுட்டா. இல்ல சார், இப்போ இது வந்து இட் ஷுட் பி a collective duty. கண்டிப்பா பாஜகவோ மோடியோ இந்த பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் இது அனைவருடைய உணர்வுகள் பிரச்சனை. இந்த உணர்வுகளை அப்ப எல்லாரையும் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சீஸ் ஃபயர் இருக்கு நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணலாமா? இல்லைங்க, சீஸ் ஃபயர் போது எல்லாரையும் கூப்பிடுறதில்ல. இப்போ கேட்டாங்க இல்லையா ஸ்பெஷல் செஷன் அப்படிங்கிறச்ச, இந்த ஸ்பெஷல் செஷன் போது சீஸ் ஃபயர் என்ன நடந்தது, எதுக்காக நடந்தது, இப்போ ஒரு சொன்னார் இல்லையா எந்த அளவு காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். அதாவது என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, 1.5 லட்சம் ரூபாய் ட்ரோனா இருக்கட்டும், 2.5 லட்சம் ரூபாய் ட்ரோனா இருக்கட்டும், அந்த ட்ரோன் விழுந்தால் அதனால வர இம்பாக்ட், அதனால விட லாஸ், அதுதான் இம்பார்ட்டன்ட். 1.5 லட்சம் காஸ்ட் உள்ள ட்ரோனுக்காக இவ்வளவு செலவு பண்ணுமா? நோ, தட் இஸ் நாட் தி பாயிண்ட். அந்த 1.5 லட்சம் ட்ரோன் கீழே விழுந்தால் எந்த அளவுக்கு எனக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் லாஸ் வந்தால் அதை எப்படி அவாய்ட் பண்றது, அதுக்காக தான் இவங்க ஆக்ஷன் எடுத்தாங்க. இப்போ இவங்க கேட்குற ஸ்பெஷல் செக்ஷன் இது எல்லாமே எங்களுக்கு டீட்டெயிலாக கொடுங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? இல்லையே, கொடுப்பாங்க. எப்போ கொடுக்கட்டும், நாளை கொடுக்கட்டும், நாளை நீ கொடுக்க. அதையா இப்போ எதிர்க்கட்சிகள் நேத்து கேட்டோம், நீங்க அனௌன்ஸ் பண்ணிரலாம்ல? நோ சார், சார் will conduct a joint session today or day after tomorrow. Yeah, why did you have ஏன் லேட் பண்றாங்க? டுடே ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ ஆர் ஒரு வாரத்துல கண்டக்ட் பண்றேன். கண்டக்ட் பண்ண இல்ல, கண்டக்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னா கேட்டிருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு சொல்லலாம், நாளைக்கு சொல்லலாம். நாங்க கேட்டுட்டோம், உடனே அனௌன்ஸ் பண்ணினோம். ஏன்னா ஹாட்லைன்ல சொல்லணுமா? சொல்ல முடியாது. என்னோட பாயிண்ட் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக செஷன் கண்டக்ட் பண்ணணும். எஸ், அது எந்த விதத்திலும் எனக்கு வந்து இது கிடையாது. ஓகேவா? இல்ல உங்கள ரவிசங்கர் சார் சரி, பிரைம் மினிஸ்டர் வந்து இப்ப என்ன எதிர்க்கட்சி சொல்றாங்க, எல்லாவற்றிலும் அவர் தயக்கம் காட்ட ஒரு ரிலக்டன்ட் பாலிட்டிஷியனா இருக்காரு. ஆனா மேடைகள் இப்ப அண்ணன் வேலுசாமி என்ன சொல்றாரு, அங்கிருந்து வந்தீங்க சவுதி அரேபியால இருந்து, இந்த பிரச்சனையை விட்டு போட்டு ஏன் பிரச்சாரம் பண்ண போறீங்க, அங்க பேச முடியும் உங்களுக்கு, இங்க என்ன தயக்கம்னு ஒரு கேள்வி காங்கிரஸ் சார்பா வைக்கிறார். அப்படி திருச்சி வேலுசாமி என்ன சொல்லல, நீங்க சொல்றீங்க. நான் தான் சொன்னேன், அவர் சொன்னாதான் நான் சொல்றேன். நான் சொன்னேங்க, அவர் சொன்னாதான் சொல்றேன். சோதனையான இடத்துல போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறதுதான் சங்கடமா இருக்குன்னு சொன்னேன். பிஎம் வந்த உடனே 18th அங்கிருந்து கிளம்பி சவுதியில 18th சவுதியில இருந்து கிளம்பி வந்தாச்சு. வந்துட்டு பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸை அவாய்ட் பண்ணி கத்தார் வழியா வந்திருக்கார். வந்து இமிடியேட்டா என்ன நடந்தது, என்ன கேபினெட்ல அவங்களை கேட்டிருக்கார், பேச்சிருக்கார், மீட்டிங் நடந்திருக்கு, ஆல் பார்ட்டி செஷன் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல பிஎம் கலந்துக்கல. அத நான் சொல்றேன். பட் அமித்ஷால இருந்து மத்த எல்லாரும் கலந்துருக்காங்க. சார் உங்க பாயிண்ட் என்னன்னா, எதுக்கு எடுத்தாலும் இங்க பிஎம் வரணும், பிஎம் உட்காரணும். பிஎம் எதுக்கு வர்றது இல்லையே? வருவாங்க. இப்போ நீங்க சொல்ற கரெக்ட் சார். இப்போ சார், இப்போ எந்த பிரச்சனையிலையும் செல்வம் சார் நீங்க சொல்றீங்க, இப்போ எதிர்க்கட்சிகளுக்கு நம்ம ஒரு டிபேட்டை நடத்தும் போது ரொம்ப வலுவா நடத்தணும், நியாயமா நடத்தணும், சத்தியத்தா. ஏன்னா மக்கள் பார்க்கும்போது தெரியும். கண்டிப்பா எந்த இஷ்யூலையும் பிரைம் மினிஸ்டர் மணிப்பூர் விஷயம் வரைக்கும் வரலங்கிறது தான் இப்போ திருச்சி வேலுசாமி சார். இன்னைக்கு என்ன சார் டாபிக், என்ன சார் ஸ்பெஷல் செஷன் கண்டக்ட் பண்றதுக்கு கேட்டிருக்காங்க. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன் அவங்க பேசுறாங்க சார். ஃபாரின் செக்ரட்டரி பேசுறாரு, டிஃபென்ஸ் செக்ரட்டரி பேசுறாரு, ஹோம் செக்ரட்டரி பேசுறாரு, ஃபுல் டீடைல் கொடுக்கறாங்க சார். டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசுறாரு. என்ன சார் எதுக்கு எடுத்தாலும் பிரைம் மினிஸ்டர் வரணும், எதுக்கு எடுத்தாலும் பிரைம் மினிஸ்டர் தேர்தல் பிரச்சாரத்துல இருந்தாருங்கறத கேள்வி. அண்ணா உங்களுக்கு காங்கிரசுக்கு வேற வழி இல்ல. இதை எப்படியே நியாயப்படுத்துறீங்க? ஒரு ராணுவ வீரர்கள் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்க பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்றத நியாயப்படுத்துறீங்களா? அண்ணா பிரைம் மினிஸ்டர் பிரச்சாரத்துக்கு போனாரே இல்லையா? அத நேரடியா பதில் சொல்லுங்க. நீங்களே கூட நீங்க அதாவது நீங்க எப்படி பேசுறீங்கன்னா, பாலச்சந்திரன் சார் என்ன சொன்னாரு, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொன்னாரு. இல்ல, அது குறைபாடு. நீங்க ஃபெயிலியர்ங்கற வார்த்தை தமிழ்ல என்னங்க அர்த்தம்? என்ன பேசுறீங்க எனக்கு புரியல. இவ்வளவு பெரிய மோசமான போர் நடக்கிற போது தலைமை அமைச்சர் பிரதமர் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவது இந்த நாட்டு மக்களை அவமானப்படுத்துவது, அதை நியாயப்படுத்தினால் உங்களுக்கு நேர்மை இல்லை. நீங்க இது வெளிநாட்டு யுத்தம் 1975 ஜூன் 25ஆம் தேதி நள்ளிரவில் இந்தியாவில ஜனநாயகத்துடைய குரல்களை நெரித்து படுகொலை, ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட நாடு, அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி. அதனால நாம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதே காங்கிரஸ் தான். உங்க மூதாதையர் யாரும் ஒரு நாள் ஜெயிலுக்கு போனதில்லை, தூக்குல தொங்குங்க. நீங்க தான் சுதந்திரத்துக்கு போராடல இல்ல, அப்புறம் சுதந்திரம் உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன பேச்சு பேசுறீங்க? தவறை ஏற்றுக்கொள்கிற துணிவு இந்திரா காந்தி இருந்துச்சு. எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே இதே மெட்ராஸ்
சில தவறுகள் நடந்து விட்டது, அதற்காக பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அந்த தைரியம், அந்த துணிச்சல் உங்களுக்கு இருக்கான்னு கேட்கிறேன். மன்னிப்போம், மறப்போம், மன்னிப்போம். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். நேருவின் மக்கள் வருக, நிலையான ஆட்சி தருக, இதெல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுதான். குஜராத்ல கொலை பண்ற போது நியாயப்படுத்தி பேசுற போது நீங்களும் நியாயப்படுத்துறீங்க. ரைட் ரைட் இல்ல குஜராத்ல நியாயப்படுத்துறது அவர் மாத்தி பேசுறதுக்காக சொல்றேன். அது வேற டாபிக். அன்றைக்கு என்ன பேசினாரு, இன்னைக்கு என்ன பேசுறது? திரு பாலச்சந்தர் நிறைய கருத்து. திரு பாலச்சந்தர் உங்களுடைய நிலைவு கருத்து. இங்க சொல்றாங்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் நடத்தும், பேர் கேட்காதீங்க, இன் டியூ கோர்ஸ் நடத்தும்னு சொல்றாங்க. இப்போ உங்க இதுல பிரகலாத் ஜோஷி சொன்னதா வந்துகிட்டு இருக்கு, நாங்க இதுக்குன்னு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் நடத்த மாட்டோம், நாங்க அப்போதைக்கு எதிர்கட்சி தலைவர்களை கூப்பிட்டு பேசிடுவோம்ல அப்படின்னு சொன்னதா நியூஸ் வருது. அப்ப இவங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு முக்கியமான கேள்வி 2 வினாக்கள் எழுப்பப்பட்டன. 2 என்னன்னா, இன்டெலிஜென்ஸ் காஷன் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமும் இந்த நிகழ்வு நடந்தது என்றால் அது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ல நிர்வாகத்துடைய தவறு. அந்த நிர்வாகம் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? அங்கிருந்தே ஆரம்பிக்குது பிரச்சனை. இந்த போர் வந்த உடனே நாங்க எல்லாரும் வாய மூடணும். இந்த நேரத்துல நம்முடைய நாட்டை நம்ம நிர்வாகத்தை குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம எல்லாரும் அவங்க பின்னாடி நிக்கணும். போர் நின்று போச்சுல, நாங்க எல்லா கேள்வியும் கேட்போம், அவங்க பதில் சொல்லணும். சரி, அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்ல. பிரதம மந்திரி அங்க போகாம இருந்தது நான் பெரிய குறை நினைக்கிறேன். உள்துறை அமைச்சர் போயிட்டாரு. ஆனா அங்க போகாத பிரதம மந்திரி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனது இன்சென்சிட்டிவ், சந்தேகமே இல்லை. இந்த நேரம் தானே கிடைச்சது தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறதுக்கு. மக்கள் இந்த அளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. கணவனை புதுசா கல்யாணம் பண்ண பொண்ணு அவ முன்னாடி கணவனை சுட்டு கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துல இவர் போகல, உள்துறை அமைச்சர் போனா போதும், சம் சீனியர் பர்சன் ஹஸ் கான். ஆனா இவர் அந்நேரம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பீகாருக்கு போகணுமா? இது எந்த வகையான நிர்வாகம் இது? இதுக்கு பதில் இல்லை. செல்வம் அவர்கள் பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. இந்த கேட்கிற கேள்விகளுக்கு டெஃபினிட் கொஸ்டின்ஸ் do not come out with definite answers. அதான் இங்க பிரச்சனையே. அடுத்து நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் நடத்தணும்னு சொல்லும் போது இவங்களை சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு எதிர்கட்சி தலைவர்களை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணிருக்கோம், போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறதுக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கு. அந்த விவாதம் நடத்தப்பட வேண்டும். விவாதத்தில் எழுப்பப்படும் கேள்விகள் அத்தனைக்கும் இந்த நாட்டின் நிர்வாகத்தின் பொறுப்பில் இருக்கிற பிரதம மந்திரியும் இந்த ஆளுங்கட்சியும் பதில் சொல்ல வேண்டும். இது ஜனநாயகத்துடைய அடிப்படை கோட்பாடு. இதுக்கு பதில் இல்ல. எதனால நீங்க இந்த இதை போர்க்களத்தை நிப்பாட்டி வச்சு போற நீங்க எதெல்லாம் நினைச்சீங்களோ ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ்ஸ் இவையெல்லாம் செய்து தீர வேண்டும் என்று நினைத்தீர்களே, அவை அனைத்தையும் செய்து முடித்து விட்டீர்களா? பதில் அவர் சொல்லட்டும். பிரதம மந்திரி ரெண்டு வார்த்தை சொல்லட்டும். நாளைக்கு 8 மணிக்கு பேச போறாருல, நான் நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்ட போறேன், நாங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம், அமெரிக்கா சொல்லி நான் நிப்பாட்டல, ஏன் வாய் திறந்து ஏன் சொல்ல முடியல? சொல்லிடட்டும், எங்களுக்கு அமைதி கிடைக்கும். அவ்வளவுதான். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு நிமிஷம். ஆனா வேற ஒண்ணு இல்ல, பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காங்க எங்களுடைய நாட்டு பிரச்சனையில் அந்நியர்கள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு பிரதமர் நேற்று சொல்லியிருக்காங்க. தயவு செய்து சொல்றேன், இது அமெரிக்கா தலையிட்டது, அவர்கள் தலையிட்டார்கள், இவர்கள் தலையிட்டாரு. காஷ்மீர் பிரச்சனைக்கு நாங்கள் தேவைப்பட்டால் உதவ தயாரா இருக்கோம்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் சொல்றாரு. உடனே பிரதமர் ரியாக்ட் பண்ணிருக்காங்க. எங்கள் நாட்டு உள்நாட்டு பிரச்சனையில் வேறு யாரும் தலையிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை விட என்ன செய்யணும்? அதாவது உங்களுக்கு நாடாளுமன்றத்தை கூட்டணும், ஒளிகன்னு சொல்லணும், கூச்சல் போடணும், குழப்பம் ஏற்படுத்தணும். அதெல்லாம் உங்க வேற. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது மாச கணக்கில் கூச்சல் போட்டு நாடாளுமன்றத்தை நடத்த முடியாம இருக்கிற போது உங்க சுஷ்மா ஸ்வராஜ் சொன்னது நாடாளுமன்றத்தை நடத்தாமல் கூச்சல் போடுவது கூட ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் சொன்னாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. சரி, அதை தெரிஞ்சுக்கிட்டு அவசியம் ஏற்படும் போது நாடாளுமன்றம் கூட்டப்படும். தேவை இன்னைக்கு பிரதமர் நரேந்திர ரைட் ரைட் நேர்களை, இப்ப இந்த நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் இதோட முடிய போறதில்ல. நாளைக்கு இந்த மக்கள் கொண்டாடுகிற வகையில் மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுகிற செய்தியை நிச்சயமாக சொல்லுவாங்க. நேர்களை, இந்த வெற்றி பாரதத்தின் வெற்றி ஒரு தனி மனிதர்களுக்கான வெற்றி அல்ல. அது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருக்கலாம் அல்லது வேறு யார் வந்தாலும், இது எம்முடைய தாயகத்தின் வெற்றி. எதிரி படைகளை துவம்சம் செய்கின்ற போது அனைவரும் பின்னால் நிற்போம். ஆனால் ஜனநாயக ரீதியாக எழுகின்ற சில கேள்விகளுக்கு பதிலை நாங்கள் இங்களும் விவாதமாக வைத்திருக்கிறோம். அவ்வளவுதான். இது திரு ரவிசங்கர் அவர்கள் இன்று இல்லை நாளை சொல்வார் என்றார்கள். கடந்த கால வரலாற்றை வழக்கம் போல தனது உச்சத்துணியிலே திருச்சி வேலுசாமி அவர்கள் ஒரு அரசு அலுவலராக தனது அற்புதமான கருத்துக்களை வைத்திருக்கக்கூடிய திரு பாலச்சந்திரன், அண்ணன் செல்வம், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி.